ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? அன்பில் பயம் இல்லை. ஏன்? காரணம் என்ன? அன்பு எண்ணப்பட்டது ஏதோ ஒரு மனிதரிடத்திலிருந்து, ஏதோ ஒரு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அன்பை கூட வைத்திருக்கவில்லை. அவர் தேவ தூதர்களைப் போல, பரலோகத்தின் காரியத்தை போல அல்ல, அன்பின் உருவமாகவே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்குள்ளே அன்பு எப்போது அவனுக்குள்ளே பூரணப்படும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த தேவனுடைய பலன் கிருபை எப்பொழுது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் செய்கிறாரோ, அன்பில் அந்த மனிதன் பூரணப்படுவான். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, அன்பிலே பயம் இல்லை. கவனிங்க, ஏன்னா பூரண அன்பு அப்ப தேவனுக்குள்ளாய் ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் உண்மையாய் பூரணமாய் வாசம் செய்யும் போது, இந்த தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்திலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த மனிதனுடைய இருதயத்திலே அவர் வாசம் செய்யும் போது, மனிதனுக்குள்ள இருக்கிற பயங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் பலவிதமான நெருக்கங்களும் எதுவுமே அவனை தடை செய்ய முடியாது. தேவனுடைய பூரண அன்பு எல்லாவற்றையும் புறம்பே தள்ளும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா ஏன் இந்த பயத்தை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? அடுத்த காரியம் பாருங்க, பயமானது வேதனை உள்ளது. அருமையான தேவ பிள்ளைகளே, பயமானது வேதனை உள்ளதுன்னா, ஒரு மனிதனுக்குள்ளே பயம் எப்படி வருகிறதுன்றதை விட ஏன் வருது தெரியுமா? கவனிங்க உண்மையாகவே அந்த பயம் என்பது ஏதோ ஒரு நம்முடைய சிந்தையில இருந்தோ நம்முடைய காரியங்கள் யோசிப்பதில்லைங்க. பயம் ஒரு அசுத்த ஆவி, பிசாசினால் கொண்டு வரப்படுகிற, பிசாசினால் அனுப்பப்படுகிற ஒரு பொல்லாத ஆவிதான் பயம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த பயம் வேதனை உள்ளது. ஒரு மனிதனுக்குள்ள பயம் வந்துட்டா பாருங்க, அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது, அவங்க சந்தோஷமாகவே இருக்க முடியாது. எவ்வளவு பணம் அவங்க கிட்ட இருந்தாலும் சரிங்க, என்ன வசதி படைத்தவர்களாய் அவங்க நினைச்சதை சாப்பிடலாம், நினைத்தெடுத்து எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு விதமான பயம் அவங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா, கவனிங்க, அவங்க சாப்பிடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. இரவு பகலாய் பயம், அது வேதனை உள்ளது. ஆனா நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவனுடைய பூரண அன்பு, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் போது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. கவனிங்க, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஒரு மீட்டர் மாதிரி போல இருக்கு. இது ஒரு டெஸ்ட். கவனிங்க, இப்ப நமக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்குள்ளே பயம் வருதுனாலே இது ஒரு மீட்டர் டெஸ்ட் மாதிரி போல இருக்கு. கவனிங்க, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன். அப்ப என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே பயம் வரவே கூடாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா பயம் நமக்குள்ள வருதுன்னா, நான் தேவனுடைய அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசை குறித்ததான பயம், பிசாசின் காரியங்களை குறித்ததான பயம். கவனிங்க, பூரண அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே பூரண அன்பு இல்லைன்னா, பிசாசை பார்த்து கூட நீங்க பயந்து கொண்டுதான் இருப்பீங்க. பிசாசின் காரியங்கள், ஐயோ என்ன நடக்குமோ, பிசாசின் காரியங்கள் எப்படியா இருக்கிறது, இந்த மந்திரம் பில்லி சுனி, ஐயோ எனக்கு எதனா பண்ணிடுமா, என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை நெருக்கம் வந்துருமா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா நல்லா கவனிங்க, பூரண அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே, தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் செய்யும் போது, கவனிங்க, பிசாசு
அந்த மனிதனை கண்டு பிசாசு பயப்படுகிறான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இதுதான் ரகசியம், இதுதான் சத்தியம். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய பூரண அன்பு, அந்த பரிசுத்த தெய்வம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் போது அந்த மனிதன் எதற்குறித்த பயப்பட மாட்டான். அந்த மனிதனை பார்த்துதான், அந்த தேவன் அவனுக்குள்ளே வாசம் செய்கிறதை பார்த்து பிசாசு நடுங்குவான், அலறுவான், ஓடிப்போம். அப்ப கவனிங்க, இன்றைக்கும் இதை குறித்ததாவது உங்களுக்கு பயம் இருக்கா? இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் அன்பிலே குறை உள்ளவர்களா இருக்கிறோம். அந்த பரிசுத்த அன்பு, பூரண அன்பை பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு எங்களுக்கு பூரணமாய் தாங்காண்டவரே. நாம் ஜெபிப்போமா? இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிறவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் பயப்படுகிறவர்களாய் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுக்கு பிரியமும் அல்ல. ஆண்டவரே, நாங்க இனிமே பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம். பிசாசுகளை விரட்டுகிறவர்களாய், பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் எங்களை பார்த்து அவன் பயப்படணும். அதற்கு எங்களை பூரண அன்புக்குள்ளே எங்களை பலப்படுத்துங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு நேராய் வந்திருக்கிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இன்றைக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தாரை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எல்லா விதமான அன்பிலே குறை உள்ளவர்கள் பூரண அன்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அன்பின் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு நிரப்புங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும், அடிக்கடி பயப்படுத்துகிற சத்துரு கொண்டு வருகிற எல்லா பயங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே புறம்பே தள்ளும் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யணும். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தோடு தேவனுடைய அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் நிறைந்திருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தேவனுடைய நாமத்தினாலே அன்பிலே குறைவுள்ளவர்களாய் அல்ல, பயப்படுகிறவர்களாய் அல்ல, அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் கர்த்தருக்கென்று நிலைத்திருப்போம், கர்த்தருக்கென்று பலப்படுவோம். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தேவனுடைய பூரண அன்பிலே பலப்படுங்கள், நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. Amen.